நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இவன் பாட்டை விட என் பாட்டு தான் ஹிட் ஆகும். பணத்தோட்டம் படப்பிடிப்பில் நடந்த ஜாலியான போட்டி, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எம்ஜிஆர் படங்களுக்கு கண்ணதாசன் தொடர்ச்சியாக பாட்டு எழுதி கொண்டிருந்த காலத்தில் வாலியும் எம்ஜிஆர் படங்களுக்குள்ள நுழைகிறாரு. பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக இருவருமே ஒரே படத்தில் இணைஞ்சு பாடல்கள் எழுதுகிறாங்க. ஸ்டுடியோவில் பாடல் பதிவு நடந்து கொண்டிருந்த போது வாலி எழுதிய பேசுவது கிளிதானா பெண்தானா என்ற பாடல் பதிவு செய்யப்படுது. அந்த பாடலோட மெட்டையும் வரிகளையும் கேட்ட கண்ணதாசன், வாலி பாட்டு பிரமாதமாக வந்திருக்கியா, ஆனால் என் பாட்டு முன்னாடி இது நிற்குமான்னு பார்ப்போன்னு சவால் விடுறாரு. ஆமாங்க, இந்த மாதிரி தன்னோட பாட்டுக்குள்ளேயே சரியான ரொம்ப ஜாலியான போட்டிகள்லாம் இவங்களுக்குள்ள நிறைய நடந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம்தான் இந்த பாடல். அதாவது பேசுவது கிளிதானா பெண்தானா அப்படின்ற பாடல். இவங்க என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் இவங்களோட போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் இருக்குமே தவிர ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமை கொள்றதோ கோபம் கொள்றதோ அந்த மாதிரி போட்டிகள் இருக்காது. மக்களுக்கு தங்களோட பாடல்கள் மூலம் ஏதாவது ஒரு கருத்து வேணும் அப்படின்றதுல இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை மிஞ்சின ஆள் சகைச்சது கிடையாது. உடனே கண்ணதாசன் ஒரு மெட்டை கேட்டு, ஜல் ஜல் என்னும் ஓசையிலே இசை சேர்க்கும் அப்படின்ற பாடலை கண்ணதாசன் எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்த உடனே அந்த 2 பாடல்களுமே அந்த படத்தில் வருது. நம்ம கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவரோட பாடல்கள் எப்போவுமே எங்கேருந்தோ எடுத்ததோ இல்லை அவரோட கற்பனை திறனில் வர்றது எதுவுமே கிடையாது. அவர் பார்த்த நிகழ்வுகள், அவர் தானாக அனுபவித்த அனுபவங்கள், சோகம், மகிழ்ச்சி, காதல், நகைச்சுவை, இது அனைத்தையும் வைத்து தான் நம்ம கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதுவார். அதாவது சூழ்நிலைக்கேற்ப பாட்டு எழுதுறதுல கண்ணதாசன் அடிச்சுக்க யாருமே இல்லை. இதே மாதிரி இந்த படத்துலையும் பாடல்கள் எழுதி கொடுத்துட்றாரு. வாலி எழுதிய பாடலும் இந்த படத்தில் வருது, கண்ணதாசன் எழுதிய பாடலும் இந்த படத்தில் வருது. எந்த பாடல் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம மக்களே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2 பாடல்களுமே தேட்டரில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருது. தேட்டர்களில் எந்த பாட்டுக்கு அதிக கைத்தட்டல் வருகிறது என்று இருவரும் பார்க்க மாறு வேடத்தில் தேட்டருக்கு போனாங்களாம். ஆனால் சினிமாவில் போட்டி இருந்தாலும் இருவருக்குள்ளும் இருந்த அந்த ஆரோக்கியமான நட்பு தமிழ் திரையிசையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது.